வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம 8 தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அகநூலிலிருந்து 32வது பாடல விளக்கத்தோட இந்த பதிவுல பார்க்க போறோம். நாம பார்க்கக்கூடிய இந்த பாடல் தலைவன் கூற்று, அதாவது தலைவன் பேசக்கூடிய வகையில இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடல் குறிஞ்சி திணை சார்ந்த பாடல். குறிஞ்சி திணைனா நமக்கு தெரியும், மலையும் மலை சார்ந்த இடமும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு 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 நிகழ்வை தான் இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது. இந்த பாடல் தலைவன் கூற்றுன்னு நாம் சொன்னோம். தலைவன் யாரிடத்தில் பேசுகிறான் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய தலைவியினுடைய தோழி இடத்திலே பேசுகிறான். அது எதற்காக அந்த தோழிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில ஒரு காதல் இருந்திருக்கிறது. இப்போ கொஞ்ச காலமாக அந்த தலைவனை சந்திக்க வரவில்லை. அப்போ அந்த நேரத்தில் ஒரு நாள் தலைவன் தலைவியினுடைய தோழியை சந்திக்கிறான். அப்போ தோழிகிட்ட தன்னுடைய வருத்தத்தை சொல்லி எப்படியாவது தலைவியோட சேர்த்து வைக்க சொல்லி சொல்கிறான். ஆனால் அந்த தோழி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அந்த நேரத்தில் அந்த தலைவன் மீண்டும் தன்னுடைய கருத்தை, தன்னுடைய மனக்குறிப்பு என்ன, மனதளவிலையும் உடல் அளவிலையும் அந்த தலைவியால் எந்த அளவுக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த தோழிகிட்ட சொல்லி அவளுக்கு தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை பாடிய புலவர் அள்ளூர் நன்முள்ளையார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்பார் புலவர். ஒரு பெண் புலவர் தான் ஒரு ஆணினுடைய மனநிலையிலிருந்து இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இப்போ பாடலை பார்க்கலாம் முதல்ல, அதற்கப்புறம் அதற்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். காலையும் பகலும் கையறு மாலையும் ஊர் துஞ்சு யாமமும் விடியலும் என்று இப்பொழுது இடை தெரியின் பொய்யே காமம் மாயென மடலொடு மருகில் தோன்றி தெற்றென தூற்றலும் பழியே வாழ்தலும் பழியே பிரிவு தலைவரினே. பாருங்க, இப்போ அந்த தலைவன் எந்த அளவுக்கு துயரப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றான் பாருங்களேன். காலையும், காலையும் அப்படிங்கிறது காலை நேரம். பகலும், இந்த இடத்துல பகல் அப்படின்னு குறிப்பிடுறது நண்பகல் நேரம், அந்த மதிய வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை குறிப்பிடுறான். கையெறு மாலையும், செயலற்று இருக்கக்கூடிய மாலை நேரம். ஏன் மாலை நேரம் செயலற்று இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த காலையில் கூட பெருசாக தெரியாது. ஆனால் அந்த மாலை நேரத்தில் அந்த பிரிந்தவர்களை நினைக்கிறப்போ அந்த வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். என்ன செய்யறதுனே தெரியாமல் ஒரு செயலற்று இருப்போம். அதனால தான் அந்த மாலை நேரத்தை கையெறு மாலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ முதல்ல தலைவன் காலை நேரத்தை குறிப்பிடுறான், அதற்கப்புறம் நண்பகல் நேரத்தை குறிப்பிடுறான், அதற்கப்புறம் மாலை நேரத்தை குறிப்பிடுறான். அதற்கு அடுத்தபடியாக ஊர் துஞ்சு யாமமும். ஊர் துஞ்சும் அப்படின்னு அர்த்தம் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய யாமம். இந்த யாமம் அப்படிங்கிறது அந்த நள்ளிரவு நேரம். அதற்கப்புறம் விடியல். விடியல் அப்படின்னா அடுத்த நாள் பொழுது புலரக்கூடிய அந்த சூரியன் உதயமாகக்கூடிய நேரம். இப்படி என்று இப்பொழுதிடை தெரியின் பொய்யே காமம். இந்த மாதிரி இந்த பொழுதுல தான் காதல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த காமம் இருக்குதுன்னு சொன்னால் அது உண்மையான காதலோ காமமோ ஆகாது அப்படிங்கிறத அந்த தோழிகிட்ட சொல்கிறான். காலை நேரத்தில் தான் காமம் இருக்குது, காதல் இருக்குது, நண்பகல் நேரத்தில் இருக்குது, மாலை நேரத்தில் இருக்குது, இரவு நேரத்தில் இருக்குது, விடியல் இருக்குது அப்படின்னு ஒரு வரையறை சொன்னால் அது உண்மையான காதல் கிடையாது. எப்பொழுதுமே கூடவே இருக்கிறது தான் உண்மையான காதல், உண்மையான காமம். ஆனால் இப்படி அந்த நேரத்தில் தான் காதல் அப்படின்னு சொன்னால் அந்த காதல் பொய், அந்த காமம் பொய் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் காலையும் பகலும் கையறு மாலையும் ஊர் துஞ்சி யாமமும் விடியலும் என்று இப்பொழுதிடை தெரியின் பொய்யே காமம். இந்த காமம் உண்மையான காமம் அல்ல, அது பொய்யான காமம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தலைவன் சொல்கிறான், மாயென மடலோடு மருகில் தோன்றி. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தலைவன் தலைவி அந்த 2 பேருக்கு இடையில் ஒரு பிரிவு அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் போது தலைவி அந்த தலைவனை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில், தலைவனால் அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நேரத்தில் தலைவன் என்ன பண்ணுவான்னா, பனை மரத்தில் இருக்கக்கூடிய பனங்கருக்கு அதை கொண்டு ஒரு குதிரை மாதிரி செஞ்சுக்குவான். அந்த குதிரை மாதிரி செஞ்சுக்கிட்டு உடம்புல சட்டை இருக்காது, இடுப்பில் ஒரு வேட்டி மாதிரி கட்டியிருப்பான். அந்த பனங்கருக்களை குதிரை மாதிரி செஞ்சுக்கிட்டு கழுத்தில் ஒரு எருக்களம்பூ மாலை அதை போட்டுக்கிட்டு அந்த தலைவனுடைய உருவத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டு
அந்த நார்ச்சந்தி முச்சந்தின்னு அந்த மக்கள் கூடுவாங்க இல்லையா, அந்த சந்திப்புகள் இருக்கும் இல்லையா, அந்த ரோடு 4 ரோடு 3 ரோடு சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல போய் அப்படியே போவான். இந்த மாதிரி இந்த தலைவியை நினைச்சு நான் வாடிட்டு இருக்கிறேன். இந்த தலைவி எனக்கு கிடைக்காதனால நான் இந்த மாதிரி மடல் ஏறி இறக்கிறேன். அந்த குதிரையில போகும்போது அந்த குதிரையில அப்படியே ஊர்ந்துட்டு போவான். நடந்து தான் போகணும். அப்ப அந்த பனங்கருக்கு குத்தி குத்தி கிழிச்சு ரத்தமா வரும். அப்போ கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும்? ரத்தம் வெளியில போச்சுன்னா உயிர் போயிரும். கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை மாதிரி தான். அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, பாவம் அந்த தலைவன் பாவம் ஏதோ ஒரு தலைவி ஏமாத்திட்டா. அந்த தலைவனுடைய உருவத்தையும் ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்கிறான். அப்ப அப்படி பண்ணும்போது அது தலைவிக்கு என்னவா மாறிரும்னா பழியாக மாறிவிடும். அதத்தான் சொல்றான். "மா என மடலொடு மருகில் தோன்றி தெற்றென தூற்றலும் பழியே." அதாவது பனங்கருக்கினால செய்த குதிரையில 4 சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல அனைவரும் பார்க்கும்படியாக மடல் ஏறுனா, அப்போ தலைவிக்கு ஊராரினுடைய பழிச்சொல் ஏற்படும். அப்ப அதுவும் துன்பம். அதான் சொல்றேன். "மா என மடலொடு மருகில் தோன்றி தெற்றென தூற்றலும் பழியே." ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவள பழிச்சு பேசுவாங்க. அப்ப பழிக்கு இடனாகிவிடும். இல்ல வேண்டாம், உயிரோட வாழலாம் அப்படின்னா வாழ்தலும் பழியே. எப்படி நான் தலைவிய பிரிஞ்சு என்னால வாழ முடியும்? அந்த பிரிவு வந்துருச்சே, நான் எப்படி உயிரோட வாழ்றது? நான் ஒருவேளை இறந்து போலான்னு முடிவு பண்ணி அந்த பனங்கருக்கால குதிரை சேர்ந்து ஊர்ந்து போனால், அந்த நார்ச்சந்தியில் போய் நின்றால் எல்லாரும் பார்ப்பாங்க. தலைவிக்கு பழிச்சொல் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் இறந்து போயிருவேன். இப்போ என்னால தலைவிய விட்டுட்டு வாழவும் முடியல. அப்ப நான் எப்படித்தான் உயிர் வாழ்வது? அப்ப அத நீ தான் அதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வகையில இத பிளாக்மெயில் பண்ற மாரி தான். அப்போ தலைவியினுடைய ஓவியத்தை எல்லாம் வரைஞ்சிட்டு 4 சந்தி இருக்கக்கூடிய இடத்துல போய் நிக்கிறப்ப எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா? அப்ப அந்த நேரத்துல அந்த தலைவிக்கு பழிச்சொல் ஏற்படும். இனி அந்த தலைவி யாராவது திருமணமும் பண்ணிக்க முடியாது. அதே நேரத்துல தலைவன் வந்து இந்த தலைவி மேல தான் வைத்திருக்கக்கூடிய அந்த அளவு கடந்த அந்த காமமாகிய காதலையும் தெளிவுபடுத்துறான். எனக்கு காலை நேரம், பகல் நேரம், மாலை நேரம், யாமம், விடியல் இப்படியெல்லாம் எனக்கு காதல் இல்ல. அப்படி சொன்னா இந்த நேரத்துல தான் காதல்னு சொன்னா பொய்யான காமம். நான் அந்த தலைவி மேல உண்மையான அந்த அன்பு வைத்திருக்கிறேன். அவள் கிடைக்கலைன்னா நான் மடலேறி உயிர் துறக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் தலைவிக்கு பழியாயிரும். உயிரோட வாழ்ந்தாலும் அதுவும் எனக்கு பழியாயிரும். என்னால வாழவும் முடியல, சாகவும் முடியல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் இருக்கிறேன். என் நிலைய நீ தெரிஞ்சுக்கிட்டு தோழியே என்னுடைய நிலையை நீ தெரிஞ்சுக்கிட்டு, உன்னுடைய தலைவிகிட்ட போய் சொல்லி, அவளை என்னுடன் சேர்த்து வை. இப்படியாக தலைவன் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அந்த தன்னுடைய மனநிலைய அப்படியே அந்த தோழிகிட்ட வெளிப்படுத்துறான். அப்போ இதை கேட்கக்கூடிய தோழி என்ன பண்ணுவான்னா, அந்த தலைவிகிட்ட போய் சொல்லுவா. அப்ப தலைவி தலைவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அப்ப அது கருதி இந்த மாதிரி அந்த தலைவன் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி எழுதப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். பாடல பாருங்க. "காலையும் பகலும் கையறு மாலையும் ஊர் துஞ்சு யாமமும் விடியலும் என்று இப்பொழுதிடை தெரியின் பொய்யே காமம் மாயன மடலொடு மருகில் தோன்றி தெற்றென தூற்றலும் பழியே வாழ்தலும் பழியே பிரிவு தலைவரினே" என்பதாக இந்த பாடல் ஒரு 6 அடிகள்ல அமைஞ்சிருக்கு. மிக்க நன்றி.